அரசு அதிகாரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் வந்து ரஹமத் என்டர்பிரைசஸ்னு ஒரு ஹார்ட்வேர் ஷாப் நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து பிகாம் டிகிரி ஹோல்டரு. நான் வந்து அப்ராடில் இருந்தேன். அப்ராட்லேருந்து இப்போ வந்து உள்ளூரில் வந்து ஒரு சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இப்போ கடந்த 16ஆம் தேதி என்னென்னா, கடைக்கு கம்பி ஏற்றுறதுக்காக நம்ம சொந்த வண்டி டிசம்பர் மாதம் ஒரு புது வாகனம் ஒன்று எடுத்திருந்தேன். அந்த வாகனம் வந்து கம்பி ஏற்றுறதுக்கு 16ஆம் தேதி திருவாரூர் அண்ணாமலை செட்டியார் கடைக்கு நான் வாகனத்தை அனுப்பியிருக்கேன். சாயந்தரம் ஒரு 6:02க்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னால், இதை மாதிரி ஃபைன் அடித்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. உடனே நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என் வண்டி ஓட்டிகிட்டு போன டிரைவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னப்பா இதேமாரி ஃபைன் அடிச்சிருக்காங்களே, என்னத்துக்கு படித்தாங்க, யாராவது மறைச்சாங்களா, மறைச்சி எதாவது கேட்டாங்களாப்பா, பேப்பர்லாம் காட்டினீங்களா, இல்லை கரெக்டாக தானே இருக்குது, எதனால் ஃபைன் அடித்தாங்கப்பான்னு கேட்கும்போது, இல்லை முடிகொண்டான்கிட்ட ஒரு காவல் அதிகாரி நிப்பாட்டி வண்டியை மறைச்சிட்டு இதேமாரி என்னப்பான்னு கேட்டாங்க. இதேமாரி கம்பி ஏற்றிட்டு போகிறோம் சார் கடைக்குன்னு சொன்னோம். சரிப்பா போங்கன்னு அனுப்பி விட்றாங்க, மற்றபடி எங்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, நீ எங்களை நிப்பாட்டெலாம் கொள்ளல, எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சரிப்பா ஏதோ ஃபைன் அடிச்சிருக்காங்க, சரிப்பா நம்ம அங்கே ஸ்டேஷனுக்கு அடித்து நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கப்பான்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக 6:02க்கு மெசேஜ் வந்த மாதிரி 6:37க்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னால், இதை மாதிரி திருப்பி ஃபைன் அடித்த மாதிரி. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா 6:30 அப்போ வந்து வண்டி வந்து கடை வாசலில் நிற்கிது. கடை வாசல் நிற்கும் போது திருப்பி அதே வண்டிக்கே ஃபைன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி 2 செலானையும் ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தா, அந்த 2 செலானில் இணைக்கப்பட்ட புகைப்படம் எதுவுமே வந்து தெளிவாகவே இல்லை. ஒரு புகைப்படத்தில் ரோடோட ஃபோட்டோ இருக்குது, ரோட்டில் வெள்ளை கலரில் அந்த ஓரத்தில் லைன் அடிச்சிருப்பாங்களே அந்த ஃபோட்டோவும், இன்னொரு புகைப்படத்தில் வந்து வெறும் இருட்டாக இருக்குது அந்த ஃபோட்டோஸில். சரி, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து காவல்துறை ஸ்டேஷனில் ஃபோன் அடித்து பேசுவோன்னு சொல்லிட்டு அடித்து பேசும்போது, ஒரு நாளைக்கு எனக்கு 500 கேஸ் அடிக்க சொல்கிறாங்கப்பா, நாங்கள் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 கேஸ் தான் அடிக்க முடியுது, மிஷின்லாம் பழசாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. நேற்று வந்து 2 கேஸ் போட்டிருக்கீங்க, அதுவும் ஒரே இதில் சீட் பெல்ட் போடல, 2வது வந்து குழந்தைய வண்டியை ஓட்ட விட்ருக்காங்க, ஏதாவது 2த்துல அது அல்லது இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் 2 கேஸ் போட்டிருக்காங்க. அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு கேஸ் போட்டு அடுத்து 5 நிமிஷத்துக்குள்ளே இன்னொரு கேஸ் போட்டிருக்கீங்க. அதில் ஏதாவது ஃபுட்டேஜ், ஒரு வேளை அவங்க தப்பாக ஏதாவது இருக்காங்க, ஒரு ஃபுட்டேஜ் ஏதாவது வண்டி ஃபுட்டேஜ் மாதிரி ஒரு கேஸ் 2 கேஸ் போட மாட்டாங்க, போட்டு தான் போடுவாங்க. அதாவது ரியலாக 10 ஃபோட்டோ எடுத்து தான் போடுவாங்க சார். அதில் ஃபோட்டோ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களா? அதில் வந்து வெறும் ரோடு ஃபோட்டோ தான் சார் இருக்குது, வெஹிக்கிள் ஃபோட்டோவோ இல்லை வேறு வண்டி நம்பர் போர்டோ எதுவுமே இல்லை சார் அதில். சார் அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் நிப்பாட்டி விசாரிச்சிங்களா, நீங்களும் இன்னொரு ஒரு ஐயாவும் இருந்தீங்க. பார்க்குற நிறைய போடுறதுனால தெரியல அது என்னன்னு விசாரிச்சு. எவ்வளவு அமௌண்ட் ஃபைன் போட்டு வந்திருக்கு சார்? 2000 1000 ரூபாய்க்கு 2 பில் அடிச்சிருக்கீங்க சார் நீங்கள். 2 போட்டிருக்கேன் நான், என்னன்னு கேட்குறேன். அந்த கேஸ் 2 கேஸ் போட்டிருக்கேன். இத்தனைக்கும் அதில் நான் என்ன சொல்கிறேன் சார், சீட் பெல்ட் போடலங்கிற மாதிரி பெட்டிஷன் கேஸ் போட்டிங்கன்னா, அது வண்டி ஓட்டுறவங்க மிஸ்டேக்கா இல்லை வண்டி வச்சிருக்கவங்க மிஸ்டேக்கா? அது அதேமாதிரி அந்தந்த இண்டிவிஜுவலாக யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்க லைசன்ஸ் இருக்கும், அவங்க லைசன்ஸை வாங்கி அவங்க லைசன்ஸ் அடிங்க, அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும். ஆக்சுவலாக இது எப்படின்னா, கேஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க 194B Part 2ல் போட்டிருக்காங்க. நாங்கள் பிஸ்டலில் செக் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரி சார், கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? எனக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா தான் சார். அடுத்து நான் ஆக்சுவலாக நேற்றுலேருந்து எனக்கு மூளை வேலை செய்யல சார், ரொம்ப மன உளைச்சலாக இருக்கேன். என்ன இவ்வளோ ப்ராப்பராக பண்ணுறாங்க? பெரிய மேட்டர் இல்லை, எல்லா வண்டியும் போடுறதுதான், அது பிரச்சனை இல்லை சார். இருந்தாலும் நம்ம எல்லா வண்டியும் போடுறது, நமக்கு வண்டி மட்டும் கிடையாது சார். நாளைக்கு 500 கேஸ் போடுங்கிறாங்க, நாங்கள் போடுறது இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 50 கேஸ், இப்போ எல்லாம் 40 கேஸ் 30 கேஸ் தான், 500 போடுங்கிறாங்க ஒரு நாளைக்கு மேலே. அது நாங்கள் போட முடியாதுன்னு வச்சுக்க. 500 மிஷின்லாம் பழைய மிஷின்லாம் போய்ட்டு ஒர்க் ஆகாது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பீடுக்கு ஒத்துழைக்காது மிஷின்லாம். ஏன்னா 2019 2016 கொடுத்த மிஷின்லாம் இருக்குது. ஆமாம் சார், ஆமாம் சார். இருங்க நான் செக் பண்ணிடுறேன், பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அந்த அந்த கம்பி எடுத்துகிட்டு வந்ததில் எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 1500 ரூபா. இந்த 1500 ரூபா லாபத்தில் வாகனம் ஓட்டிக்கு 500 ரூபா கொடுத்தது, இப்போ டீசல் 600 ரூபா போக மீதி எனக்கு இருக்கிறது 400 ரூபா. அந்த 400 ரூபா லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு வந்து 2000 ரூபா அவதாரம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. இப்படி எல்லா பேப்பரும் கரெக்டாக வச்சுருந்து அரசாங்கத்துக்கு சட்டத்திட்டத்துக்கெலாம் உட்பட்டு இருக்கிற நமக்கே இப்படி ஃபைன் போட்டாங்கன்னா, இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கிறது? ஒரு பக்கம் ஜிஎஸ்டி அது இது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நம்மளை சுரண்டுறாங்க, ஒரு பக்கம் எல்லா பேப்பரும் கரெக்டாக வச்சுருந்தும் நம்மளை போட்டு இவ்வளோ சிரமப்படுத்துறது ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்து உயரதிகாரிகள் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.